யாழ்ப்பாணத்தில் கொளுத்துற வெயிலுக்கு பயங்கர விலை குறைவு. இந்த இங்கே தான் பறையாக வாங்குறது. சந்தையில் நல்லா நீட்டாக இருக்கு, விலை குறைஞ்சிருக்கேன்டா. இங்கேருந்து குழம்புக்கு போகுது. தற்சமயம் பொருளாதார நெருக்கடி. இது பாகிஸ்தான் கிழங்குன்னு சொல்கிறது. இது மட்டும் இல்லைண்ணே, இல்லை தரமானது வெங்காயங்கள் வேறு பவுன் ஜாமான்லாம் வச்சுங்க கூடாது. அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஒரு ஃபேமஸான கத்திரிக்காய். இப்போ சொப்பின் பிள்ளை ஜாமான் கொண்டு போகிறீங்க. 25 50 100 பூரா சண்டை பூரா என்ன கனகாலத்துக்கு பாய்க்குமே பெரிய பெரிய வெங்காயம்லாம் வச்சுக்க கூடாது. ஆக்கள்லாம் தவத்து பேர் சுவைசாக கொண்டு ஓடிவினோம். ஆனால் மக்களுடைய வரவு கொஞ்சம் குறைவு தான். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலிவுடா சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. அதுலேயும் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் முக்கியமாக இப்போ நிற்கிற இடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோனா சொன்ன மாதிரி சாவச்சேரி சந்தையில் வந்து நிற்கிறேன். மார்க்கெட்டில் பிரமாண்டமாக வியாபாரங்கள் நடைபெறுகின்ற சந்தை. மரக்கறி சந்தைகள் மட்டும் இல்லாமல் இந்த பிரதேசங்கள்லேயே மீன் சந்தை, அது மட்டும் இல்லாமல் உடுப்பு வியாபாரங்கள், சில்லறை வியாபாரங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுவே நாங்கள் இந்தியா குறிப்பாக பார்க்க போகிற விஷயம், உங்களுக்கு தெரியும் இந்த சூழ்நிலையத்தில் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எரிபொருள் விலையேற்றங்கள் எல்லாமே வந்திருக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் மரக்கறி வியாபாரங்கள், மரக்கறி விலைகள் எப்படி போகுதுன்றதை நாங்கள் இந்த காவலி விடா வந்து பார்க்க போகிறோம். எங்கள் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காவலி வந்து பாருங்கள். நிற்கிறோம் ஏனையின் வீதி. ஏனையின் வீதியில் நாங்கள் போகின்ற வழியில் இதில் நுணாவில் மேற்கு சாவச்சேரி காளியாமூலை ஸ்ரீ முத்துமாரி பேச்சியம்மன் ஆலயம் வந்து இந்த இடத்துல இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கொளுத்துற வெயிலுக்கு இந்த இடத்துல ரோட்டு சைட்லேயே ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இந்த கிணறை இதால் போகிற மக்கள் எல்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தணும். இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கின்ற இந்த கிணறு நல்ல ஒரு விஷயம் இதில் இருக்கிறது. நல்ல தண்ணி போடாக்கு ஆக்கள் இப்போ இதில் அள்ளி குடிச்சோ நிற்கிறதையும் பார்க்கக்கூடியமாக இருக்குது. இப்போ நாங்களும் இப்போ கொஞ்சம் வெயில் காலம் வந்து நாங்களும் அப்படியே குடிச்சிட்டு அப்படியே சந்தையை நோக்கி போக மட்டும் பார்க்குறோம். தண்ணியை குடிச்சு பார்ப்போம். நல்ல தண்ணி தம்பி குடிங்க. தண்ணி முக்கியம். இப்போ தான் நேரம் 9 மணி. ஆனால் இப்போ 9 மணிக்கு வெயில் வந்து மண்டையை புலப்புன்னு சொல்லி தான் சொல்லலாம். இப்போ வந்து நாங்கள் சாவச்சேரி அந்த பேர் பலகை இருக்கின்ற அந்த வீதியால் வந்து என்னையும் வீதியால் போய் கொண்டு இருக்கிறோம். வெயிலுக்குள்ள போகிறாக்கள் நல்லா வந்து தண்ணியை வந்து குடிக்கும். அதில் போகிற ஒரு இடங்களே கிணறுகள் அதை நின்று அடிப்பாடி தண்ணியை குடிக்கும். நாங்களும் தண்ணியை குடித்து தான் போகிறோம். பார்க்க முடியும் தொடர்ச்சி அவன் போ. சாவச்சேரி டவுனுக்கு வந்துட்டோம். பழைய போலவே சாவச்சேரி டவுன் வந்து இன்றைக்கும் பரபரப்பாக தாட்டு இருக்குது. இந்த இடத்துல இருந்து கடை தொகுதிகள் அப்படி ஆரம்பிக்குது. நெருக்கமான கடை தொகுதிகளை நாங்கள் இதுக்கு பார்க்கலாம். இதிலே பாருங்கள், இதிலெல்லாம் கடை தொகுதிகள் இருக்குது. இப்படி நாங்கள் தொடர்ச்சியாக சந்தையை நோக்கி வந்து பயணிப்போம். சாவச்சேரி பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் வந்துட்டோம். அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ பஸ்ஸுகளும் வந்து வேறு வந்து நிற்குது. 2 நாளில் இந்த இடத்துல நிறைய மக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஆக்கள் நிறைய கூட்டமாக இதில் நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ சாவச்சேரி இந்த டவுனில் வந்து ஒரு படத்துக்கான ஷூட்டிங் கொண்டு ஆக்கள் செஞ்சு கொண்டு இருக்கணும். அது ஒரு சிங்கள படம் கொண்டு எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதில் நிற்கிறால் தான் நடிகர், இவர் டீ குடிக்கிற மாதிரி தான் சொட் வந்து எடுத்து கொண்டு. இப்போ நாங்கள் சாவச்சேரியுடைய பிரதான கட்டுரை தொகுதி, அந்த தொகுதியில் வந்து நிற்கிறோம். ஒரு மிக பிரமாண்டமான கட்டுரை தொகுதின்னு சொல்லி தான் சொல்லலாம். இங்கே சந்தைகள், மரக்கறி சந்தைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கடைகள், வேறு கடைகள் எல்லாமே இருக்குது. பலசர கடைகளில் இருந்து துணி கடைகள் எல்லாமே இருக்குது. நாங்கள் இதுதான் போகின்ற வாசல். அந்த வாசலால் அப்படியே வாங்க சந்தைகளில் வந்து நாங்கள் போவோம். சந்தைக்கு நான் உள்ளே வந்தேன்னே இதில் ஒரு போட் ஒன்று ஓட்டிருக்கேன். இது வந்து நகராட்சி மன்றத்தால் இந்த வியாபாரிகளிடமிருந்து என்னென்ன மாதிரியான கட்டணங்களை வந்து அறவின்றவன் என்று தொடர்பான முழு விவரங்களும் போட்டிருக்கேன். ஆனால் இது வந்து பழைய விலைகள் என்று சொல்லிட்டேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இந்த கட்டணங்கள் அறவிடுறது கொஞ்சம் விலைகள் வந்து கூட்டிட்டு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் தனங்கிழப்பு வீதியில் வந்து நினைக்கிறோம். இந்த வீதியால் போயிட்டு இந்த சாவச்சேரி சந்தைக்குள்ளே போகிறது தான் இந்த சந்தைக்கான, நான் நினைக்கிறேன், மரக்கறி சந்தைக்கான பிரதான நுழைவாயிலாக மக்கள் பயன்படுத்துகின்ற வாயில் வந்து இதுதான். இந்த இடத்துல விடிய வேலைக்கு வந்தவன்னு சொன்னால் நிறைய வாகனங்கள் தம்புள்ள அங்காளி சைட்டுகள் இருந்தெல்லாம் வந்து ஆக்கள் மரக்கறிகளை இறக்கி கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து எல்லாம் மரக்கறிகள் எல்லாம் விடிய வந்து இறக்கி முடிஞ்சு இப்போ வியாபாரங்கள் வந்து மிக வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. இப்படி வாங்க போய் முள்ளுக்கு இடத்து தான் இந்த சந்தையினுடைய வாகனங்களில் தரிச்சு விடுறதுக்கான இடமா வந்து ஐயா இப்போ வாகன இதுக்கு தரிப்பிடத்துக்கு எவ்வளோ ஐயா போகுது கட்டணம்? சின்ன பகுதி வந்து தான் வாகனம் தரிச்சு வைக்கிறதுக்கு இருக்குது. இது போதுமானதாக இருக்கு. இங்கே மக்கள் வர காணும். இன்னும் அங்காருக்கு ஒரு கொஞ்சம் இடம் போடவும் தான் காணும். நிறைய பேர் வந்து போகிறதா. ஒரு பைக்குக்கு எவ்வளோ எடுக்கணும்? சைக்கிளுக்கு இல்லை, மோட்டர் சைக்கிளுக்கு 30 ரூபா எடுக்கணும். 30 ரூபா எடுக்கணும். முதல் 20 ரூபா எடுத்தாங்க. இப்போ 10 ரூபா. இப்போ ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஒவ்வொரு நாளும் தெரியும். டைம் வந்து 8:30க்கு வரைக்கும் சந்தைக்குள்ளே வந்துட்டு முதலாவது சந்தையினுடைய கட்டுமானங்கள் எல்லாம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி பாவம் பாருங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டுமானம் தான், சொல்லக்கூடாது. நல்ல வடியாக வந்து எல்லாம் சந்தையெல்லாம் கட்டியாக வச்சிருக்கணும்.
அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் கரண்ட் வசதிகள் ஆகல் தராசுகளை வந்து கொழுவி நெருக்கிறதுக்கு இல்லாட்டி ஃபோனுகள் சார்ஜ் போடுறதுக்காக ஒரு கரண்ட் வசதிகள் வந்து இந்த இடத்துல எல்லாருக்கும் எல்லா வியாபாரிகளுக்குமே இந்த இடத்துல செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அதோட முதல் இதில் மழை காலங்களில் போன மழைக்கெல்லாம் இந்த இடங்களால் தண்ணிகள் எல்லாம் மொழியிலன்னு சொல்லி ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் இப்போ எப்படி நிலவரங்கள் இருக்குன்னு சொல்லி தெரியல. அப்படி அதையும் அப்படியே கேட்டுக்கொண்டு வாங்க மரக்கறிகள் எல்லாம் என்னென்ன விலைகளில் போகுது என்ன மாதிரியான நிலைப்பாடுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடம் தான் சந்தையில் ஒரு பிரதான இடம்னு சொல்லலாம். ஏன்ட வருகின்ற மரக்கறிகளை இந்த இடங்களில் நெருவைகள் நிறுத்து ஆக்கள் இதில் கொடுக்குற இடம். இதில் சந்தையோருக்கா சுற்றி காட்டுன்னு பாருங்க. அது முக்கியமாக இந்த மரக்கறி சந்தையில் இன்றைக்கு எவ்வளோ வியாபாரிகள் அது மட்டும் இல்லாமல் மக்களும் வந்து நிறைய பேர் மரக்கறிகளை வாங்குறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது சகலவிதமான மரக்கறிகளும் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வாங்க அப்படி ஆக்கக்கூடிய டைப். எத்தனை தொழிலாளி வேணும் இந்த சந்தையில் வேலை செய்யணும்? 50 தொழிலாளி. வேறு வேறு கூடிக்கிட்டு வருதா இல்லை குறைஞ்சுன்னு வருது ஆக்கண்டு? எரிபொருள் விலையேற்றது பிறகு விலை மாற்றம் எரிபொருள் விலையேற்றது பிறகு விலை மாற்றங்கள் ஏதாவது இருக்கா? அதோட உள்ளூர் உற்பத்திகள் அதிகமாக வருதா இல்லை தம்புள்ளாங்கல் சைட்லேருந்து கூட வருது? உற்பத்தி கூட வருது. தம்புள்ள உருளைக்கிழங்கு வெங்காயம் கேரட் அது லீக்ஸ் எல்லாம் தம்புள்ள தமிழில் மற்ற இங்கே உள்ளூர் உற்பத்திகளும் மக்கள் வந்து கொண்டு இருக்குது. உள்ளூர் உற்பத்தி ஃபுல்லாக மலிவு. அது மலிவு. தமிழில் சாமான் கொஞ்சம் விலை கூட. போக்குவரத்து பிரச்சனை அது வேண்டணும் பண்ணுறதுக்காண்டி நீட்டாக மரக்கறி எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. உங்களோட இடம் இருக்கு இடம்? நாங்கள் மீசாவில். ஆமாம். இப்போ இந்த சந்தை பற்றி சொல்லுங்க. இப்போ என்ன மாதிரி நிலவரத்தில் இருக்குது சந்தை? ஓகே, நோம்பலாக இருக்குது. இப்போ கொஞ்சம் மக்கள் குறைவாக இருக்குது. நீ சீசன் வெக்கதானு கொஞ்சம் சந்தையில் கட்டுமானங்கள் எதுவும் பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா ஓகே நீட். மழை குறைவுதான் சரி, அப்படிலாம் இல்லை. இப்போ எல்லாம் செய்துட்டாங்க. எல்லாம் மாற்றி பிரச்சனை இல்லாமல் என்னென்ன விலைகள் போகுது மரக்கறி? மிளகாய் எவ்வளோ போகுது? மிளகாய் 130 ரூபா 100 ரூபா போகுது. பைத்தங்காய்? பைத்தங்காய் இன்றைக்கு 200 ரூபா. என்ன மரக்கறி இப்போ விலை கூட போகுது? விலை கூட முருக்கங்காய் விலை கூட போகுது. 1500 ரூபா அப்படி போகுது. சீசன் இல்லை. சீசன் இல்லை. சாவச்சேரி பிரதேசங்களே முருக்கங்காய் செய்கிறாங்க. குறைவு முருங்க இது குரங்கு விடாது. தோட்டங்களா செய்யுது. தோட்டங்காய் முருங்க மரத்தையே முறிச்சிரு. அப்போ அந்த உற்பத்தி குறைவு. வெங்காயம்? வெங்காயம் 150 160 ரூபா கிலோ. சில்லறை விலை வேறு, ஹோல்சேல் விலை வேறு. இல்லை வந்தோடனே இந்த அந்நாட்டு ஒரு விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. மட்டிவில் முட்டி கத்திரிக்காய்ன்னு சொல்லி முட்டி கத்திரிக்காய்ன்னு சொல்லினா ஒரு ஃபேமஸான கத்திரிக்காய். ஃபேமஸான என்ன விலை போகுது இப்போ? இது 300 அது மட்டும் இல்லை சாதாரண கத்திரிக்காய் இப்போ 200 ரூபா அப்படி வந்து விலை போய் கொண்டு 150 200 போகுது. இன்னொரு விஷயம் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இந்த சந்தை வந்து எல்லா மரக்கறிகளுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னு சொன்னால் அப்படி மரக்கறிகளை வந்து நல்ல சுத்தமாகவும் நல்ல நேர்த்தியான முறையில் நீட்டாக வந்து வச்சுருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி நாங்கள் வந்தோடனே நாங்கள் மரக்கறி வாங்கி கொண்டு போகணும்னு சொல்லி தான் தோணும். அப்படி இல்லாமல் வந்து ஆக்கள் நீட்டாக தான் இந்த சந்தையை வந்து வச்சிருக்கணும். கத்திரிக்காய் என்ன விலை ஐயா? 1 கிலோ 100 ரூபா போகுது. இல்லை சுண்டங்கத்திரிக்காய் வந்து ஐயா வச்சுக்க நல்ல ஒரு சாமான் சுண்டங்கத்திரிக்காய். இந்த வெள்ளை கத்திரிக்காய் எங்கேருந்து வர்றது? இது மட்டி விலைண்ணே. முட்டி கத்திரிக்காய் வேறு, இது வேறு என்ன விலை போகுது இப்போ? இது கிலோ 200 ரூபா. சும்மா சாதாரண கத்திரிக்காய் விலை தான் 150 200 ரூபா அப்படி போகும். என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும்? வெள்ளைக்கறி வைக்க நல்லா இருக்கும். நீங்கள் குழம்பு வைக்கிறேன்டா எங்கள் இந்த கத்திரிக்காய் எடுக்கலாம். இது வந்து வெள்ளைக்கறிக்கு தானே கொஞ்சம் ஃபேமஸானதான். சாவச்சேரியில் மட்டியல் கத்திரிக்காய் கூட வந்திருக்கு. இன்றைக்கு பவுன் ஜாமான்லாம் வச்சுக்கிங்க கூடாது. பவுன் ஜாமான் முருக்கங்காய் என்ன விலை போகுது இப்போ? இது 1400 விலை என்ன இப்போ கூட? எங்கேருந்து வருது? மன்னார்லேருந்து. யாழ்ப்பாணத்தில் இப்போ விளைச்சல் குறைவா ஆக செய்யுது சீசன்? குரங்கு சாப்பிடுமா முருங்கங்க? முருங்கை வைக்கிறது அது சரி. இப்போ சாவச்சேரியை பொறுத்தளவில் முருங்கங்காயில் வந்து குரங்கு பிரச்சனையால் ஆக்கள் கொஞ்சம் வைக்கிறது குறைவா. நிறைய வந்து சாவச்சேரி முருகு அது இப்போ அது ஆக்கள் வீடுகளில் வைப்பினமா இல்லை அது தோட்டமாக இருக்கு? வீடுகள் பால் மரம் ஐயா முருங்கங்காய் இன்றைக்கு வாங்கன்னு வந்திருக்காரு. வாங்க நல்ல முருங்கங்காய் மன்னார்லேருந்து வந்திருக்கு. சீசன் பச்சை மிளகா வந்து சரியாக விலை குறைஞ்சிருக்கேன்டா. கிலோ வந்து வெறும் 100 ரூபா தானே. உங்களுக்கு தெரியும் ஒரு சில சீசனில் வந்து 1000 ரூபா 1200 ரூபா 2000 3000 வரைக்கும் போகக்கூடிய பச்சை மிளகாய். இந்த டைமில் நீங்கள் வாங்கி மோர் மிளகாயில் அப்படி ஏதாவது போட்டு வச்சிங்கன்னு சொல்லி அவிச்சு
மற்ற இதுகள் வந்து பாவிக்கலாம். அதே மாதிரி தக்காளியும் வந்து எல்லாம் வந்து விலை குறைஞ்சிருக்கு இந்த முறை. வெண்டிக்காய் இருக்குது. வெண்டிக்காய் கிலோ 100 ரூபாய்க்கு இன்றைக்கு ஆக்கள் விற்று கொண்டு இருக்கணும். அதே மாதிரி பைத்தங்காய் என்ன விலைன்னா கிலோ 180 ரூபா. ராசவள்ளியெல்லாம் அங்கே இருந்து வாருது தம்புள்ள ராசவள்ளி கிழங்கு வேறு தான் தம்புள்ளிலேருந்து வாருது. இதெல்லாம் அவங்க கொண்டு அதுலேருந்து கோல்சேல் ஆக்கள் கொடுக்குறையும் இவர்கிட்ட கொஞ்சம் மற்ற இடங்களை பார்க்கவும் கொஞ்சம் மலிவாக இருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். இதுக்கு வந்து ராசவள்ளி கட்டி வச்சிருக்கணும், என்ன வழியில் ஆக்கள் எடுக்கல. காடுங்க ராசவள்ளி கிழங்கு களி ஒன்று கிண்டி சாப்பிட நல்லா இருக்குமே. ராசவள்ளி களி கிண்டி சாப்பிட நல்லா இருக்கு. நான் இங்கே தான் பறையாக வாங்குறது. அவங்க நல்ல பிள்ளைகள் விலை வைக்கின்ற விலையாத்தார் வேணும். நீங்களும் கூட இருக்குது. நான் கற்பேரி, நான் சாவச்சேரி தான் இங்கே கடை. பார்ப்போம் எவ்வளோ மிளகரையும் வாங்கிருக்கிறீங்களா, எவ்வளோக்கு வாங்கிருக்கேன்னு பார்ப்போமா, எவ்வளோ விலை வருதுன்னு பார்ப்போம். எவ்வளோ வந்தது? 320 ரூபாய்க்கு இப்போ சொப்பின் பிள்ளை சாமான் கொண்டு போகிறீங்க, பரவாயில்லை. வத்தாளங்கள் அங்கே இருக்குதுல்ல, கிலோ வந்து 200 ரூபாய்க்கு வந்து குடிக்கணும். ஆனால் இது வந்து தமிழில் அங்கே சைடுகளில் இருந்தால் இங்கே வருது வத்தாளம். ஆனால் இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த மாதிரி பயிர் செய்யணும்னு சொல்லி தெரியல. இப்போ அதோட புடலங்காயிலும் இருக்குது இந்த இடத்துல. புடலங்காய் என்ன விலைண்ணா? வாழைக்காய்னு போகிற புடலங்காய் 140 ரூபாய். இதில் ஒரு பகுதி அப்படியே கூட அதிகமாக வெங்காயம் தான் விற்பனை வந்து நடந்து கொண்டு இருக்குது. ஆக்கள் இப்போ வெங்காயங்கள் எல்லாத்தையும் குமிச்சு வச்சிருக்கணும். என்ன விலை என்ன வெங்காயம் போகுது? 250-300. எப்படி சின்ன சைஸுக்கு ஏற்ற மாதிரி? இதில் இருக்கிற வெங்காயம் 200 ரூபா வந்து போகுது. இப்போ அங்கே நல்ல வடிவாக நீட்டாக குமிச்சு வச்சுருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்காலையும் வெங்காயம் இருக்குது, அதில் கொஞ்சம் சைஸுகளில் வித்தியாசம் இருக்குது. இது வந்து 300 ரூபாய்க்கு. இதெல்லாம் வந்து நல்ல தரமான வெங்காயங்கள் வேறு. இந்த சாவச்சேரி வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த நீட்டு வரைக்கும் அப்படியே வெங்காயங்கள்லாம் அங்கே வரைக்கும் இருக்குது. ஒரு சைட்டுக்கு வெங்காயத்துக்கு வந்து ஒதுக்கி இருக்கணும் போடாது. வணக்கம். நாங்கள் வெங்காயம் தான் மெயினாக செய்கிறது. வெங்காயம் தான். என்னுடைய சொந்த இடம் வந்து கைதறி. ஆமாம், நான் தற்போது வந்து தனங்களப்பில் மாதிரி பண்ணியிருக்குது. வெங்காயம் கூடுதலாக வெளியாமம் பகுதிகளில் தான் வருது. இப்போ தற்சமயம் வந்து நல்ல தரமான வெங்காயங்கள் 300 ரூபாயும் 200 ரூபா. மற்ற பெரிய வெங்காயம் இருக்குது 180 ரூபா. தமிழ் அது வந்து தமிழில் உற்பத்திகள். இது பம்பா வெங்காயம் உருளைக்கிழங்குகள் தமிழ்லேருந்து தான் வருது. மற்ற எங்கண்ட ஊர்லேயே உற்பத்திகள் இருக்கிறது சின்ன வெங்காயம். மற்ற இப்போ தற்சமயம் இப்போ அதாவது இந்த தோட்ட வியாபாரிகள் அவங்களுக்கு பெரும் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. சாமான்கள் பயங்கர விலை உறவு. இந்த பச்சை மிளகாயெல்லாம் கிலோ 120 ரூபா. இந்த சீசனில் விலை குறைகிறதா? இப்போ கூட உற்பத்தி என்ன எங்கண்ட ஊர்கள் இது வரலாம் சின்ன வெங்காயம். எங்கண்ட ஊர் பம்பா வெங்காயங்கள் மர இஞ்சியல் தேசிக்காய் எல்லாம் எங்கண்ட ஊர் தான். எங்கண்ட ஊர் தான். ஈடுபடுறாங்க வந்து இப்போ வந்து அதாவது இப்போ புதுசாக வந்து யாருமே தொழில் செய்யலாது. இந்த பழைய ஆக்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், கழிவுகள் எங்கண்ட வளமை மாதிரி இருக்குது. சாவச்சேரியில் வந்து 10க்கு ஒன்று கழிவு விதமாக இருக்குது. இப்போ நாங்கள் மரக்கறி இந்திய உற்பத்திகள் மரக்கறி எடுத்தாலும் 10 கொண்டு இருக்குது. மற்ற வெங்காயங்கள் எடுத்தாலும் 10. நாங்கள் ஒரு 100 கிலோ வெங்காயம் எடுத்தோம்னா எங்களுக்கு 10 கிலோ கழிவு இருக்குது. தமிழ்லேருந்து வர சாமான்கள் கழிவு இல்லை. அது அப்படியே தான் மேடம். சும்மா ஏதோ தொழில் செய்யணுமே. தற்சமயம் பொருளாதார நெருக்கடி போய் கொண்டிருக்கிறது. என்ன செய்கிறது? சும்மா தொழில் செய்யணுமென்றதுக்கானே செய்கிறோம். ஆனால் மக்களுடைய வரவுகள் கொஞ்சம் குறைவு தான். பெரும்பாலும் மக்களுடைய வரவுகள் குறைவு தான். மரக்கறிகள் மலிஞ்சாலும் வாங்குறது. இப்போ வந்து இந்த பொருளாதார நெருக்கடினா மக்களிடையே பெரும்பாலும் பண வசதிகள் கொஞ்சம் நெருக்கடி. இப்போ கூடுதலாக வந்து ஒரு மேசன் தொழிலாளிகள் வேலையை போனால் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த முறை சொன்னானமானிங்க வருஷ பிறப்பு தொழிலே மிகவும் குறைவானது. இங்கே புடவை வியாபாரம் மேற்கொள்கிறவங்க கூட பெரும் ஒரு கஷ்டத்தை எதிர்கொண்டு இருக்கிறாங்க. வருகை இல்லை. சாவச்சேரி நகர சபையால் எங்களுக்கு இப்போ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு குறுகிய காலத்தில் இந்த மழை பிரச்சனைகளை பெரும் முழுக்குகள் இருந்தது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. என்னென்னா பின் கடைகளுக்கு வந்து தூசுகள் போடுறது இப்போ புதுசாக
அடித்து சந்தைக்கான நன்றி. ஜோஜி கொண்டு இருக்கிறீங்களா அங்கே இருந்து பார்க்குறேன். எப்படி இவ்வளோ அவன்கிட்ட வித்து தான் போகிறதோ? இப்போ என்ன சனம் குறைவா வாரது? குறைவு. என்னென்ன சாமான் வச்சுக்கிறீங்க வித்தியாசமா? கோவா என்ன விலை? கோவா 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 அங்கிள் கிலோ 150 ரூபா படி போடுறாரு சொல்லி சொல்கிறார். எங்கேருந்து வந்தது கோவா இது? ஓ அங்கான் சைடு கூட அதிகமாக எந்த இடத்துல இது வர சாமான் இங்கே? ஓ எவ்வளோ அகாலம் நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க? சூப்பராக என்ன இப்போ பல அனுபவம் இருக்குது. 40 வருஷம் மிஞ்சி சாவச்சு எல்லாமே இல்லை சரிங்க. சூப்பராக என்ன எப்படி முந்தி சந்தை இருந்ததுக்கு இப்போ எப்படி மாட்டேங்க? பிரச்சனை இல்லை. இல்லை அங்கே வந்து கிழங்கு பார்த்து வாங்கி கொண்டு இருக்கிறார். கிழங்கு என்னென்ன நாங்கள் பார்த்து வாங்குறது? என்ன பார்த்து வாங்குறது? கிழங்கு. ஓ கிழங்கு என்ன பார்த்துக்கணும் நம்ம இது அஞ்சூர் வெடிக்காததை பார்த்து அப்படி பார்க்குறது தானோ. இதில் இந்த பகுதியில் ஒரு வயசான அம்மாக்கள் கொஞ்சம் பேர் வந்து கீரை வியாபாரம் வந்து செஞ்சு கொண்டிருக்கணும். கீரைகள் வந்து என்ன விலை போகுது அப்படின்னு சொல்லியும் பார்ப்போம். கீரை மட்டும் இல்லை, இன்னும் வேறு ஐட்டங்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். அம்மா வணக்கம். என்ன யோசனையில் இருக்கிறீங்க இன்றைக்கு விலை? இப்போ மட்டும் யோசனையோ? என்ன விலை போகுது இப்போ கீரை? 150 ரூபா கீரை. கீரையை விட வேறு இதை என்ன பொன்னாங்கானியா? பொன்னாங்கானி எவ்வளோ? டன்னு ஒரே விலை தான். கீரை 150, பொன்னாங்கானி 150. பொன்னாங்கானி 150 ரூபா வந்து போகுதாம். அதே மாதிரி கீரையும் அதே விலை தான் போகுது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலைகளும் இந்த இடங்களாக வச்சிருக்கீங்க. நேற்றியாங்கிரியா? அப்போ நீங்களே சொல்கிறீங்களே நேற்றியாங்கிரியா டாக்கள் வந்து வாங்க மாட்டேன் போட. நேற்றியாங்கிற கீரை என்ன விலை? இந்த கீரை என்ன விலை? ஆமாம் நேற்றியாங்கீரையும் வச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையை வந்து சொல்கிறா இது நேற்றியாங்கீரை தானான்னு சொல்லி. இது அம்மா எவ்வளோ மூக்குறச்சு? 100 ரூபா. கீரையை விட கீரை ஒன்று வாங்குறது 2 வாங்கலாம். என்ன பருப்பு கோடு காய்ச்சலாம். வேறு இது என்ன வித்தியாசம்? அதில் பெனங்கீரையா சண்டி இல்லையா? சரி சரி. இது வந்து பெனங்கீரையா? வேறு கீரையிலே இத்தனை வகைகள் இருக்குன்னு நாங்கள் ஒரு கீரை வகையை தான் வாங்கி சாப்பிடுவோம். இப்படி சாவச்சேரி வந்தீங்கன்னா வித்தியாசமான கீரை வகைகள்லாம் வாங்கல் வச்சிருக்கணும். அதே மாதிரி சண்டியிலையும் உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி விலை இருக்குது. அகத்தி என்ன விலை? அகத்தி 100 ரூபாய். அகத்தியில் சொதி வைக்கிறதுக்கு என்ன அகத்தியில் செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள்? வறுக்கலாம், சொதி வைக்கலாம். வறுக்கணும் இல்லை அகத்தி சொதியும் வைக்கலாம். அலசர்காரங்கள எப்படி ஆக்கள் இப்போ கீரை வகைகள் வாங்குறது என்ன கூடி இருக்கும்? இல்லை குறைஞ்சி வேண்டிட்டு தான் வைக்க தானே வைக்கிற டைம் கீரை வகைகளை சொதியில் வச்சு சாப்பிடலாம். நீங்கள் கதைக்கிறதுலாம் கேட்கு அது என்ன உருண்டி ஆகுறது? முட்டை என்ன விலை போதாமா? முட்டை 50 ரூபா வைக்கிறேன். 40 இது என்ன ஊர் முட்டையா? முட்டை சைட் பிஸ்னஸ் ஆகும். முட்டை சைட் பிஸ்னஸ். இந்த மாங்காய் குட்டி மாங்காயில் என்ன செய்கிறவ? கறிக்கு போடுற கறி இவங்களை வேட்டுக்கிற வாசிலேருந்து வந்து ஆக்கள் மேய்க்க வைப்பாங்களே. விற்பனத்தில் அடிக்கிற இந்த வெக்கையான காலங்களில் கீரை சாப்பிட்றது வந்து நல்ல மாமன் சொல்லி அம்மா சொல்கிறா. இப்போ வந்து மாங்காய் சீசன் இல்லையா? இப்போ அதால் ஒரு சில மாங்காய் எல்லாம் இப்போ காய்க்கிறது கூட பார்க்க கொஞ்சம் எல்லா இடமும் பெரும்பாலும் சின்ன மாங்காய் எல்லாம் நாங்கள் வச்சிருக்கணும். டுவாய் பூசணிக்காய் வந்து ஆக்கள் வச்சிருக்கணும். பெரும்பாலும் எல்லாட்டு கையிலையும் கொஞ்சம் குறைவு கூட பூசணிக்காய். ஆனால் இந்த இடத்துல டுவாய் பூசணிக்காய் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி கிடந்தது. டுவாய் பூசணிக்காய் வந்து 150 ரூபாய்க்கு வந்து கிலோ இப்போ சாவச்சேரி சந்தையில் வந்து போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி எங்கிட்ட மற்ற இந்த பூசணிக்காய் என்ன பேர் சொல்கிறது? அது சக்கரை பூசணிக்காய். சக்கரை பூசணிக்காய் வந்து கிலோ 80 ரூபாயாம். டுவாய் பூசணிக்காயை விட சக்கரை பூசணிக்காய் வந்து விலை குறைவாக தான் இருக்குது. அங்கே அப்படியே அங்கே போயிட்டு என்னென்ன விலைகளில் வேறு போகுது. கறிமிளகாய் கிலோ 150 ரூபா. கறிமிளகாய் இப்போ பச்சை மிளகாய் விட கறிமிளகாய் விலை கூட போல கிட்ட ஒரே விலை போகுது. 150 ரூபாய் கறிமிளகாய்.
அந்த விலை தான் கொஞ்சம் தொங்கல் நிற்குது கூட கிலோ வந்து 400 வந்து போகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு அண்ணா. பீட்ரூட் 150 ரூபா. இது மட்டியல் கத்திரிக்காய் எவ்வளோ கிலோ இது? 250 ரூபா. அங்கே கொஞ்சம் உங்களெலாம் விலை குறைவாக கிடக்கு போடாது. பைதங்க 150. இது வந்து பாகிஸ்தான் கிழங்குன்னு சொல்கிறது. ஊர்கிழங்கு வித்தியாசமாக இருக்கும். பாகிஸ்தான் கிழங்குன்னு சொல்கிறது. இதே இப்போ விதை பாகிஸ்தான்லேருந்து வாரது அப்படியா? கிழங்கு அப்படியே வாரது. என்ன விலை போகுது? விலை என்ன? 160 ரூபா கிலோ. பாகிஸ்தான் கிழங்குகள் மட்டியல் கத்திரிக்காய் சும்மா குமிச்சு வச்சுருக்கிறார். அங்கே இடம் மட்டியலோட அப்படி நீங்கள் மட்டியில் இருக்கிறது நுணாவிலா? ஏன்னா மட்டியல் கத்திரிக்காய் குமிச்சு வச்சிங்களா தான் கேட்டேன். அங்கேயும் நடுறது தான், நுணாவிலையும் நடுறது. என்ன விலை கிலோ இது? நீங்கள் தொகையை எடுத்தால் குறைச்சி போடுவீங்களா? நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பெரிய கத்திரி சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய். மற்ற இடங்களில் இஞ்சி வந்து 800 ரூபா வந்து கிலோ போகுது. அண்ணான்ற இதெல்லாம் கொஞ்சம் சின்ன குட்டி குட்டியாக இருந்தது. என்னென்னு கேட்டால் ஆக்கள்லாம் தவத்து பெருசு பெருசாக கொண்டு ஓடிவினோம். இப்போ இதுக்கெல்லாம் கொஞ்சம் விலை குறையாக கொடுக்கலாமே. கொஞ்சம் குறைச்சி கொடுக்குறது. என்ன இது? ஜூஸ் அடித்து கொடுக்கலாம் பையலுக்கு. பீட்ரூட் சத்தான சாமான. ஆனால் சந்தையில் நல்லா நீட்டாக இருக்குண்ணே. அங்கே செத்தல் என்ன விலை போகுது? செத்தல் கிலோ பல விலையில் இருக்குது. இது விலை என்ன விலை? 900. செத்தல் வந்து 900 ரூபா கிலோ போகுதாம். அதுவும் செத்தலையும் சில வித்தியாசமானது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஆக்கள் விலைகளும் இருக்குது. நான் சந்தையில் வந்து நல்ல நீட்டாக ஒரு நாளும் வடிவாக கூட்டி துப்புரவாக வந்து வச்சுருக்கேன் போடாது. இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள், ஒரு குப்பைகளையுமே நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்குன்னு சொன்னால் அப்படி ஆக்கள் கூட்டி துப்புரவாக வந்து வச்சுருக்கேன். சந்தை இந்த பகுதிகள் எல்லாமே வந்து பலசர கடைகள் தான். இப்படியே இந்த பலசர கடைகளை நாங்கள் தாண்டி போனோம்னு சொல்லி சொன்னால் தேங்காய் கடை வந்திருக்கு. வாங்க தேங்காய் இந்த நிலவரங்களையும் பார்ப்போம். இந்த இடத்துல கத்திகள் எல்லாம் வந்தாக்கள் சந்தைக்குள்ளேயே கடை வந்து ஐயா அவரால் வச்சுருக்கிறார் போடாது. கத்திகள் எல்லாம் செஞ்சு விற்கிறார். இதுக்குள்ளேயே பட்டறை வந்து போட்டிருக்கு. உங்களுடைய கடை அங்கே வணக்கம். நீங்களா இந்த கத்தியெல்லாம் செய்கிறது இங்கேயே செய்வீங்களா வச்சு? இதுக்குள்ளேயே சந்தைக்குள்ளேயே வீட்டையும் போய் செய்கிறது மாதிரி எங்கே இதில் வேலை செஞ்சு கொண்டு இருந்தீங்க? சின்ன பொலிஸ் பண்ணுற வேலையில் இதுக்குள்ள ஒன்று வந்து செய்வீங்க. இப்படி சந்தை வேறு சந்தையிலையும் இப்படி இருக்கா? அப்படி வேறு சந்தையிலையும் இப்படி செய்கிற இடங்கள் இருக்குது. சாவச்சேரியில் மட்டும்தான் இந்த கடை இருக்குது. அதான் நான் பார்த்தேன். அதை பார்த்தபடியே தான் கேட்டு நான் இங்கே மட்டும்தான் அப்படி பார்க்குறோம். இதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் செய்கிறது. அஞ்சு என்னென்ன சாமான் வச்சுக்கிறீங்க நீங்கள்? இடியப்பொருள் எல்லாம் கிடக்கு. அவ்வளோ கொஞ்சம் என்ன விலை போகுது? இடியப்பொருள் எல்லாம் என்ன விலை போகுது? இது இடியப்பொருள் விலையோ? 4000-3000. ஆனால் அதுக்கு தரமான சாமானாக இருக்குது. என்ன மரம் இதுக்கு நீங்கள் பாவிக்கிறது? பூவரசு. பூவரசுன்ற அப்புறம் என்ன கனகாலத்துக்கு பாவிக்கும் என்ன? இதில் சும்மா லோக்கலும் பெறுமோ? லோக்கலான சாமானம் வேறு மரங்களையும் செஞ்சு பிடிக்கணும் என்ன? இதுண்ட ஒரு 1 விலை 5 அடிச்சுங்க 2500 ரூபா இது. அப்போ சாவச்சேரி வந்துங்க நல்ல தரமான இடிய பொருள்கள் வந்து நீங்கள் வாங்கலாம். இது என்ன வித்தியாசமாக இருக்குது? மாவு வச்சுட்டு இப்படி பிடிக்க பேப்பராக வரும். மெல்லிசா வரும். அப்படியே அமர்த்தி போட்டு ஃபயரை வச்சுட்டு அடிக்க கீழே ஆள் எடுக்கலாம். அப்போ நாங்கள் போட்டு இதில் வச்சுலாம் தப்பி உருட்ட தேவை இல்லைன்னு ஈஸியான இது. இப்போ இதில் நாங்கள் கூட வந்து வாங்கினோமா சாமான்? உங்களுக்கு கூட வாங்கினோம். இது நான் இண்டே தான் பார்க்குறேன். இதுவும் இண்டே தான் பார்க்குறேன். இது வந்து தோட்டக்காரர் கூட புல்லு வசதி இருக்கிறதுக்காக ஆக்கள் பாவிப்பு நீங்கள் புடியை வந்து போட்டு பாவிக்கலாம். நாளைக்கு புடியும் ஐயா கேட்டால் போட்டு தருவார் போட கூட வேறு. அதே மாதிரி இந்த கொக்கு சட்டம் இல்லாமல் வந்து வாங்கல் வச்சிருக்கிறார். இப்போ சாவச்சேரி சந்தையை பொறுத்தவரையில் மரக்கறிகள் அது மட்டும் இல்லாமல் மற்ற வியாபாரங்களை விடவும் தேங்காய் வியாபாரமும் மிக அதிக அளவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்கள்லேருந்து இந்த சாவச்சேரி சந்தைக்கு விற்பனைக்காக தேங்காய்கள் நிறைய பேரும். இன்றைய நாளில் தேங்காய்களும் என்ன விலைகள் போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு சில பேர்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். குறிப்பாக தேங்காய் பொறுத்தளவில் இந்த சாவச்சேரி பிரதேசத்தை சுற்றி இருக்கிற இடங்கள் அதே மாதிரி பூநகரி அப்படியான இடங்கள்லேருந்து தான் அதிகளவாக தேங்காய்கள் வந்து இங்கே கொண்டு வரணும். இதுலேயும் பாருங்கள் அண்ணாரால் தேங்காய் கொண்டு வந்து இப்போ இறை கொண்டு இருக்கணும். இந்த இடத்துல வந்தோம்னு சொன்னால் தேங்காய் வந்து அப்படியே குமிச்சு விட்டு கிடக்குன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ தூரத்துக்கு நிறைய தேங்காய் இன்றைய நாளில் இந்த இடத்துல வந்துருக்குது. இப்போ பிடிக்கலாம் வேலை காக்கள் கொண்டு வந்துலாம் ரக்கிட்னு போடுவாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் தேங்காய் தடபுடல ரக்கிறதில் பார்க்கலாம் போடுவோம். ஆனால் இருந்தாலும் இவ்வளோ தேங்காயிலும் வந்து அகல் குமிச்சு வச்சிருக்கணும். இங்காலையெல்லாம் ஃபுல்லாக தேங்காய் வியாபாரங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எவ்வளோ தேங்காய் இதெல்லாம் ஐயா சும்மா நல்ல தரமான பெரிய தேங்காயெல்லாம் வச்சுக்க கூடாது. ஐயா தேங்காய் என்ன மாதிரி விலை போகுது?
இந்த பெரிய தேங்காய் 150 ரூபா. விலை கழிவு போட்டால் 130. சின்ன குட்டிகள் கிலோவோ தேங்காய் இல்லை தேங்காய் ஒரு தேங்காய் படி தான் விலை. இது 70 ரூபா. எண்ணி கொண்டிக்கிறீங்களா? நீங்கள் எண்ணுங்க குழப்பக்கூடாது அப்புறம். ஐயா எண்ணி கொண்டிக்க அப்புறம் மறந்து போனீங்கன்னா திருப்பி எண்ணணும். இதில் ரேஷன் அம்மாக்களும் தேங்காய் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதெல்லாமே நம்ம அப்படி குமிச்சு வச்சிருக்கு. வேறு இடத்துக்கு அனுப்புறதுக்கா? இது குழம்புக்கு அனுப்புறதுக்கு. இங்கேருந்து குழம்புக்கு போகுது. இப்போ இதுலெல்லாம் தேங்காய் ஆக்கள் கொண்டாந்து நிறைய குமிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா இந்த பிரதேசங்கள் நிறைய தேங்காய்கள் இருக்குது தானே, இதெல்லாம் வந்து குழம்புக்கு ஏற்றுறதுக்காக இந்த இடத்துல வச்சிருக்கணும். அங்கே இங்கே இந்த பிரதேசத்துலேருந்து வர தேங்காய் எல்லாம் இதுகள் தென்மராட்சியில் வர 90%, 80% இங்கே வரதாக இருக்கும். 20-25% வந்து பூனகிரி முக்கம்பன் பக்கத்தில் இருக்கும். அப்போ இங்கால கூட சாவச்சேரியை பொறுத்தலாம் தேங்காய் வியாபாரம் கொஞ்சம் கூட அதிகமாக நடக்குது. தென்மராட்சியில் உற்பத்தி எக்கச்சக்கமாக இருக்குது, காரணமாக இருக்குது இந்த உற்பத்தியான. அப்போ இது என்ன இப்போ சேர விட்டு இப்படி குழம்புக்கு நீங்கள் நாங்கள் 4 நாளைக்கு கொடுத்து 5 குறைஞ்சது 4 நாள் எடுத்துட்டு ஒரு நாள் ஓடி உடனே நீங்கள் சின்ன இந்த சின்ன வந்து லோடி வந்து நிற்கி இந்த பண்டிகைக்கு போயிட்ட போகிறோம். மற்ற சும்மா சாதாரணமாக தங்குற வீடுகளில் இருக்கிற சின்ன சின்ன ஆக்களும் கொண்டு வரணும் தேங்காய். 25 தேங்காய், 50 தேங்காய், 100 தேங்காய், 200 தேங்காய், 15 தேங்காய், 10 தேங்காய் பல மாதிரியும் கொண்டு வரணும். அதில் 4 விலை கூட கொடுத்து வாங்க உள்ள டேலண்ட் உள்ள வியாபாரி ஒரு கொள்ளணும் செய்து கொண்டு இருப்பேன். ஓகே உறவுகளே, சாவச்சேரி சந்தையினுடைய இன்றைய காலப்பகுதியில் இருக்கிற நிலவரங்கள் தொடர்பாக ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துருக்கோம். நாங்கள் இன்னொரு காணொளியூடாக சந்திப்போம்.